சரி இருப்பா, அதோ தரேன். இந்தா. தேங்க்ஸ் அங்கிள். ஐ ஜாலி. இவ்ளோ பொரி உருளைய நம்மளே சாப்பிடலாம். நம்ம ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு பழைய கார் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த கார் கிட்ட யாரும் போக முடியாது, அங்க போய் செல்ஃபி எடுக்க முடியாதுன்னு. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகாம அந்த கார் கிட்ட போறோம், செல்ஃபி எடுக்கறோம். நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம யாருன்னு கேட்டு காட்டுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிக்கலாம். ஆஹா, அந்த பையனுடைய பழைய கார் கிட்ட வரானா. ஒரே கொண்டாட்டம் தான். ஒரு உணவே என்ன தேடி வருது. வரட்டும் வரட்டும், அவனை இன்னைக்கு புடிச்சு கடிச்சு சாப்பிடலாம். ஜங்கு ஜலபுல ஜங்கு, பனை மரத்துல நுங்கு. ஐ எல்லா ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாச்சு. இப்போ அந்த கார் கிட்ட போலாம். இதுக்கா பயந்தோம். போலாம் நம்ம. ஐ இதுல அந்த காரா? இந்த காருக்குள்ள ஏறி நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். நல்ல சூப்பரா போட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டலாம். அப்ப தெரியும் நான் யாருன்னு. குட்டி பையா, பயப்படாத, நான் உன்னை பயமுறுத்த மாட்டேன். ஏன்னா நான் உன்னை கடிச்சு சாப்பிட போறேன். குட்டி பையா, அப்ப நீ ஒண்ணுமே தெரியாம இங்க வந்துட்டியா? இந்த காருக்கு எல்லாரும் வரதான் முடியும், ஆனா திரும்பி போக முடியாது. இந்த தூண்டிலால நான் ஒருத்தரை புடிச்சிட்டேனா அவங்கள சாப்பிட்டுட்டு தான் விடுவேன். குட்டி பையா, நீ தான் ஸ்கூலுக்கு கட் அடிச்சிட்டு வந்திருக்கியே. அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கு மரியாதையா ஸ்கூலுக்கு ஓடி போயிடு. இனிமேட்டு நீ ஸ்கூலுக்கு கட் அடிக்க கூடாது, சரியா? சரி சரி, நான் ஸ்கூலுக்கு போறேன். ஐயோ, இனி இந்த கார் பக்கமே வரக்கூடாது. ஸ்கூலுக்கு போலாம். அந்த பயம் இருக்கட்டும் தம்பி, இனிமேட்டு நீ ஸ்கூலுக்கு லீவே போடக்கூடாது. மோனிகா, நம்ம சுத்தி விளையாடலாமா? நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் விளையாடிட்டு இருக்கீங்களா? அண்ணே, இன்னும் ஸ்பீடு பத்தல. சுத்துறேன். அண்ணா, செம்ம ஜாலியா இருக்கு. ஆமா மோனிகா, செம்ம ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு உண்மையான ஜாலி. மாடே, அங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்களே, அவங்கள போய் முட்டு போ. என்ன இல்ல அவங்கள. ஐயோ அண்ணே, அங்க பாரு, மாடு வந்து. அப்பாடா, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னா அந்த மாடு நம்மளையே முட்டி இருக்கும். மோனிகா, நீ கவலைப்படாத. இப்ப அந்த மாடை என்ன பண்ண பாரு. இந்த பக்கம் வந்து மாமா, நம்ம இப்படி போயிடலாம். இந்த மாடு கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இருங்க, உங்களை என்ன பண்றேன் பாருங்க. ஐயோ அண்ணா, காப்பாத்துனா. இப்பதான் செம்ம ஜாலி. மோனிகா, நீ கவலைப்படாத. அந்த மாடு கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரிண்ணா. இங்க பத்தியா இந்த கொடியை பார்த்தா அந்த மாடு ஓடிடும். நான் வரேன். சரிண்ணா. மாடு, இங்க வா. கூட அந்த கொடிய இப்ப பாக்குறேன், நீ எப்படி அந்த மாடு கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னுட்டு. இப்ப அந்த கொடி யாருகிட்ட இருக்கு? உன்கிட்ட இருக்கு. இப்ப அந்த மாடு உன்னதான் திறத்த போகுது. அங்க பாரு, மாடு வர்றத. எங்க என் பொண்ணு சத்தம் கேக்குது? எங்க அம்மா, பிரபு மோனிகா என்ன மாடு வச்சு முட்டிட்டாங்கம்மா.
அந்த மோனிகா பிரபுக்கு எவ்வளவு தைரியம். என் பொண்ணைய முட்டுறீங்களா மாடை வச்சு. இப்ப அந்த மாட்டுக்குள்ள நான் போய் உங்க 2 பேரையும் முட்டுறேன். அண்ணே, அந்த மாட்டு உடம்புல அந்த சோம்பி உள்ள போயிடுச்சுனே. இப்ப அது நம்மள தானே முட்டை வருது. இப்ப என்னன்னா பண்றது? ஏய், நீங்க 2 பேரும் தானே இந்த மாட்டை வச்சு என் பொண்ணை முட்டனீங்க. இப்ப நான் இந்த மாட்டுக்குள்ள போய் உங்க 2 பேரையும் முட்டி முட்டி சாப்பிட போறேன். செம ஜாலியா இருக்கும். ஏய் ஜோம்பி, மாட்டுக்குள்ள போயிட்டனா நீ மாடு ஆயிட்ட. அப்படின்னா நீ மாடு. உனக்கு தைரியம் இருந்தா எங்களை வந்து முட்டு பாப்போம். வா வா வா. வா சீக்கிரம் வந்து முட்டு வா. என்னையா மாடுன்னு சொன்னீங்க? உங்களுக்கு எவ்வளவு தைரியம். இப்பவே உங்களை முட்டி முட்டி சாப்பிட போறேன். மோனிகா வா வா வா. ஐயோ அம்மா, மண்டை போச்சு. அட, இங்க என்ன இவ்வளவு பெரிய இன்ஜெக்ஷன் இருக்கு? இதை எடுத்து மோனிகாக்கு போட்டுடலாம். மோனிகா, இங்க உனக்காக நான் உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ கண்ண மூட. சரிங்கண்ணா. இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, மோனிகா என்ன ஹல்கா மாறிட்டா? ஏ பிரபு, எனக்கு நீ ஊசி போட்டு என்ன ஹல்காவை மாத்திட்ட. உன்னை என்ன பண்ற பாரு. என்னாச்சு பிரபு? என்ன இப்படி வந்து விழற? மோனிகா ஹல்கா மாறிட்டா. என்ன? எப்படி அவ மாறினா? எனக்கு கீழே ஒரு இன்ஜெக்ஷன் கிடைச்சது. அதை நான் மோனிகாக்கு போட்டேன். போட்ட உடனே அவ ஹல்கா மாறிட்டா. புது JCB இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இத அக்கா கிட்ட எடுத்து போய் காட்டலாம். மோனிகா அக்கா, எங்க இருக்க? அக்கா இங்க வாயே, உனக்கு ஒன்னு காட்றேன். பெரிய மான்ஸ்டர். ஏ ஐசக், இந்த ஜேசிபி ரொம்ப சூப்பரா இருக்கு. இத எனக்கு கொடுத்துடு. இது என்னோட JCB, நான் தர மாட்டேன். என்னது? தரமாட்டியா? இந்த வாங்கிக்கோ. ஐசக், என்னாச்சு? ஏன் இப்படி பறந்து வந்து விழற? நான் மோனிகா அக்கா வீட்டுக்கு போய் என் JCB காட்டலாம்னு போனேனா, அங்க ஒரு பெரிய ஆளுக்கு என்ன தூக்கி அடிச்சிருச்சு. அதான் வந்து விழுந்துட்டேன். அயன்மேன், நம்ம எப்படியாவது மோனிகாவை தடுத்து நிறுத்தணும். சரி வா, நம்ம எல்லாரும் மோனிகாவை போய் தாக்கலாம். நான் அண்ணனுடைய எல்லா பொம்மையும் உடைக்க போறேன். அயன்மேன், இங்க பாரு, மோனிகா என்னுடைய எல்லா டாய்ஸையும் உடைச்சிட்டா. அவளை சும்மா விடாத. எல்லாத்தையும் உடைச்சிட்டாளு. ஏ மோனிகா, இந்தா வாங்கிக்கோ. ஏ அயன்மேன், உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. இந்தா நீ வாங்கிக்கோ. அட, இந்த மோனிகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காளே. இவளுக்கு இதெல்லாம் பத்தாது. நம்மளுடைய ஃபுல் பவரை போட்டு அவளை அடிக்கணும். ஏ மோனிகா ஹல்க், இந்தா வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ. என்னையா போட்டு பயங்கரமா அடிக்கிற? இந்தா வாங்கிக்கோ. ஐயோ, இந்த அயன்மேன் அடிச்சிருச்சே. உடம்பெல்லாம் வலிக்குது. தூக்கமே வர மாட்டேங்குதே. அம்மா அம்மா. என்ன மோனிகா, என்ன விஷயம்? அம்மா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கம்மா. கதையா? என்ன கதை? பேய் கதை சொல்லுங்கம்மா. முதல்ல இது சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? மோனிகா, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பேயெல்லாம் நிஜமா இருக்குமா? அது நகலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? 1 அடி நீளத்துக்கு இருக்கும். அது இல்லாம அது முடியெல்லாம் பாத்திருக்கியா? 6 அடி நீளம். அது நடந்துச்சுன்னா கீழே பெறன்னு போமா. அது மட்டும் இல்ல, சின்ன பசங்களை பார்த்தா அது நீளமான நகத்தை வச்சு நல்லா கிழிச்சு அவங்களோட ரத்தத்தை ஸ்டாப் பண்ண. அம்மா போதுமா, இதுக்கு மேல கதை சொல்லாதீங்க. மோனிகா மோனிகா, பயப்படாதம்மா. பேயாவது பிசாசாவது நான் சும்மா சொன்னேன், சரியா? இப்ப போய் தூங்குறியா?
யார் இந்த டைம்ல கதவு தட்டுறது? மோனிகா போய் பாத்துட்டு வா. ஐயோ, நான் போய் பார்க்க மாட்டேமோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்குதான் நான் பேய் கதையே சொல்றது இல்ல. சரியான பயந்தங்கொலி. நீ இங்கேயே உட்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். மா, எவ்வளவு நேரமா தட்டுறது? ஏமா இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க கதவு திறக்க? மோனிகா, அப்ப நீ இங்கனா? அப்ப அங்க யாரமா பாக்குறீங்க? மோனிகா, இவ்வளவு நேரம் நீ என் கூட தானே இருந்த. என்கிட்ட கூட கதை கேட்டீங்க. அம்மா, யாரமா வந்தது? என்னம்மா, நான் கேட்டுட்டே இருக்கேன், அங்க வாசனை பார்த்துட்டு இருக்கீங்க. யாரமா வந்தது சொல்லுங்க. மோனிகா, இவ்வளவு நேரம் நீ என் கூட சோபால தானே இருந்த. இப்ப கூட வாசல்ல நின்னு பேசினியம்மா. அப்ப எப்படி நீ ரூம்ல இருந்து வர? அம்மா, இப்பதாம்மா நான் தண்ணி தாக எடுக்குதுன்னு உள்ள போய் குடிச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். என்னது, நீ தண்ணி குடிக்க போனியா? அப்ப வெளியில இருந்து பேசுங்க. மோனிகா, நீ எப்படி இங்க இருந்து வர? அம்மா, வெளியே ஷூ அவுத்துட்டு வர போனோமா. அப்ப அங்க என்ன இங்க காணோம்? ஐயோ, இங்கேயும் காணோம். அப்ப மோனிகா, நீ எங்க போன? ஏ பொண்ணு, உங்ககிட்ட என்னென்ன வச்சிருக்கிற எல்லாத்தையும் என் கையில கொடுத்துரு. ஐயோ, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என்ன விட்டுடு ப்ளீஸ். ஐயோ, ஜோம்பி! ஹாய் ஜோம்பி அங்கிள், நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? பரவாயில்ல பாப்பா. அங்கிள், என் கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறீங்களா? உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். உனக்கு ஃப்ரீயா பர்கர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா சொல்லு. என்னது, ஃப்ரீ பர்கரா? ஓகே அங்கிள். சரி, என் கூட வா, உனக்கு ஃப்ரீயா நான் பர்கர் வாங்கி தரேன். எப்பா பர்கர் காரர, பர்கர் கொடுங்க. ஐயோ, ஜோம்பியா! உடனே எஸ்கேப். மோனிகா, இந்தா ஃப்ரீயா பர்கர். உனக்கு எவ்வளவு வேணுமோ போய் சாப்பிடு போ. சரி ஜோம்பி அங்கிள். சாப்பிடு சாப்பிடு. அங்கிள், சூப்பர் பர்கர், செம்ம டேஸ்டா இருந்தது. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம். அங்க பாரு தங்கி, நம்மளுடைய ஜோம்பி ஃப்ரெண்ட் கீழே போயிட்டு இருக்கான். அவன் உடனே தூக்கணும். உள்ள வாங்க அங்கிள். நீங்க எங்க சோஃபால உட்காருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரி மோனிகா. அம்மா வாங்கம்மா, என்னுடைய புது ஃப்ரெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வா மோனிகா. மோனிகா, இது ஜோம்பி மோனிகா, இது உன் ஃப்ரெண்ட். ஆமாம்மா, இதுதான் என்னுடைய ஜோம்பி ஃப்ரெண்ட். ஜோம்பி அங்கிள், இதுதான் எங்க அம்மா. எங்க அம்மா எனக்கு பாக்கெட் மணியே தர மாட்டேன்றாங்க. ஐயோ, போட்டு கொடுத்துட்டாலே. என்னது மோனிகா, உனக்கு உங்க அம்மா காசு தரது இல்லையா? மோனிகா, என்னம்மா இப்படி பேசுற? இந்த ஒரு மாசத்துக்கான பாக்கெட் மணி, இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. அட, இது என்ன ஆச்சரியமா இருக்கு. சரி வாங்க ஜோம்பி அங்கிள், என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்ம கடைக்கு போலாம். வா மோனிகா, போகலாம். ஜோம்பி அங்கிள், அம்மா வேற நமக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம நல்லா செலவு பண்ணலாம். சரி சரி. அங்க பாரு தங்கி, நம்ம ஜோம்பி ஃப்ரெண்ட். மோனிகா, மோனிகா. என்னாச்சு? ஐயோ, ஜோம்பி அங்கிள், உங்களை ஏன் தூக்கி போயிடுச்சு? இப்போ நான் என்ன பண்றது? ஏய் மோனிகா, அந்த ஜோம்பி கூட சேர்ந்தீனே என்ன ஆட்ட காட்டின? இப்ப வா, பசமா மாட்டீங்க என்கிட்ட. ஐயோ அம்மா, அப்படின்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க.
சரிதான், நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கினேனா இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு. வா கிட்ட.